அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா News24/7 அவங்க வந்துட்டு அந்த ஒரு கலந்துரையாடல் நடத்தினாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது. சர்க்கரை தொழிற்சாலை, ஏன் சர்க்கரை தொழிற்சாலையை நீங்கள் வந்துட்டு மேம்படுத்தலை? கரும்பு வந்துட்டு கம்மியாக விளையிறனால அந்த இடத்துல சர்க்கரை உற்பத்தி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க திமுக எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு. இங்கே இருக்க நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து அவங்க கேட்குறாங்க, ஏன் அதுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்ட்டு. அதாவது நான் ப்ரீவியஸாக 2 வீடியோ பண்ணியிருப்பேன். வீடியோ 1ன்னு சொல்லிட்டு, வீடியோ 2ன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்துட்டு பால் சந்தை, இன்னொன்று வந்துட்டு அரிசி, அதில் இருக்க சந்தை நிலவரம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிற சந்தை மதிப்பு என்னன்னாக்கா கரும்பு தொழிற்சாலையிலேருந்து நம்ம எடுக்க போகிற சர்க்கரை, அதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதாரம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நான் உங்கள் உதயா ஃப்ரம் குருஷிஷியா. தமிழ்நாடு அரசு முழுவதுமாக இயற்கை கரும்பு உற்பத்தியை தொழிலை நடத்தினால் செலவு மற்றும் லாப மதிப்பு என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் சர்க்கரையோட தேவை, அதாவது 8.5 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் எவ்வளோ தேவை? அதாவது தமிழ்நாட்டில் சராசரி ஒரு மனிதன் வந்து ஆண்டுக்கு 20 கிலோ சர்க்கரையாவது பயன்படுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 8.5 கோடி, அதை வந்துட்டு 20 கிலோ அது இருக்குனீங்கனாக்கா 170 கோடி கிலோ சர்க்கரை தேவைப்படுது ஒரு ஆண்டுக்கு. இதுக்கு கரும்பு தேவையான அளவு எவ்வளோ தேவைப்படும்? 1 டன் சர்க்கரை தயாரிக்க 10 டன் கரும்பு தேவை. ஸோ 17 லட்சம் டன்னுக்கு நமக்கு எவ்வளோ? அதை வந்து 10ஆல் பெருக்கும் போது 170 லட்சம் டன் கரும்பு மட்டும் தேவைப்படுது. அது வந்து வருடத்துக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி எவ்வளோ தேவைப்படுதுனாக்கா சராசரி 46,000 டன்னுலேருந்து 47,000 டன்னு கிட்ட தேவைப்படுது. அதாவது எவ்வளோ நிலப்பரப்பு தேவைப்படும்? தமிழ்நாட்டில் சராசரி 1 ஹெக்டாருக்கு 90 டன் கரும்பு நம்ம விவசாயம் பண்ணலாம். அதாவது சராசரியாக 4.6 லட்சம் ஏக்கர் நிலம் மட்டும் இந்த கரும்பு விவசாயத்துக்கு மட்டும் தேவைப்படுது. அதுவும் கரும்போட விவசாயம் பண்ண சொல்ல அதோட செலவு எவ்வளோ ஆகுதுனாக்கா சராசரி 1 ஹெக்டாருக்கு 80,000 கிட்ட செலவாகுது. அதாவது உற்பத்தி செலவு மட்டும் 1,500 கோடி கிட்ட போகுது. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு கொள்முதல் விலை எவ்வளோ கொடுத்து எடுக்கிறாங்கனாக்கா 3,200 ரூபாய், அதாவது ஒரு டன்னுக்கு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த இடத்துல கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதாவது 3,300 தான் போகுது, 3,200லேருந்து 3,300 தான் இருக்குது, அதை 4,000 ஏற்றி கொடுக்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அந்த இடத்துல அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு டன்னுக்கு 3,200 ரூபாய்க்கு கவர்மெண்ட் இப்போ எடுக்கிறாங்கன்னா அதோட வருமானம் மட்டும் எவ்வளோ தெரியுமாங்க? 170 லட்சம் டன் இன்ட்டு 3,200, 54,000 கோடி வெறும் சர்க்கரை தொழிலில் மட்டும். 170 லட்சம் டன் சர்க்கரையை நம்ம மார்க்கெட் சந்தையில் எவ்வளோக்கு வியாபாரம் பண்ணுவோம்னாக்கா, அதாவது 1 கிலோ மினிமம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவோம். அப்போ 170 கோடி டன் இன்ட்டு 40 ரூபான்னு போடும்போது எவ்வளோ வருது பாருங்களேன், 68,000 கோடி வருமானங்க சர்க்கரையில் மட்டும். இது வெறும் இந்த கரும்பு சர்க்கரையோட முடியலங்க, இதுலேருந்து பை ப்ராடக்ட்ஸ், இதுலேருந்து கூடுதல் வருமானமும் இருக்குது. இந்த கரும்புலேருந்து கிடைக்கிற மொலாசாஸ், எத்தனால், பகாஸ் மூலம் மின்சாரம், இதனால் கூடுதல் வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 10,000லேருந்து 15,000 கோடி வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இப்போ மொத்த வருமானம் தமிழ்நாட்டில் நம்ம இந்த கரும்பு தேவையான கரும்பை விவசாயம் பண்ண சொல்ல இதுலேருந்து எடுக்கிற வருமானம் எவ்வளோன்னா சர்க்கரை விற்பனைக்கு மட்டுமே 68,000 கோடி நம்ம எடுக்கலாம். பை ப்ராடக்ட்ஸ் மூலம் ஒரு 12,000 கோடி கிட்ட எடுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 80,000 கோடி சந்தை மதிப்பு. இப்போ இந்த கரும்புக்கு வந்துட்டு செலவுகள் எவ்வளோ ஆகும்? இப்போ கரும்பு நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா விவசாயி கிட்ட, அந்த கரும்பு மொத்த செலவும் பார்த்தீங்கன்னா 54,000 கோடி. விவசாயி ஆதரவு, அதாவது அவங்களுக்கான செலவு 1,500 கோடி கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஆலைகள் அங்கங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆலையை அமைக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே வந்து மொத்தமே செலவு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி கிட்ட செலவாகும். இப்போ அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கோடி. ஆக மொத்தத்தில் ஒரு 69,000 கோடி செலவாகும். இப்போ ஆண்டிற்கு தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு டைரக்டாக வருடத்துக்கு வர வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி லாபம் மட்டும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசு இந்த சர்க்கரை, அதாவது கரும்பு தொழில் மொத்தமாகவே கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கீழே எடுத்து நடத்தினா விவசாயிக்கு உறுதியான வருமானம் கிடைக்கும், கிராமங்கள்ல வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், மாநிலத்துக்கு அதாவது 10,000லேருந்து 12,000 கோடி வருமானம் ஆண்டிற்கு வந்துட்டே இருக்கும். இந்த கரும்பு சர்க்கரை மட்டும் தயாரிக்கிறது இல்லைங்க, அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம இன்னும் வந்துட்டு வியாபார ரீதியா அதாவது அதிகரிக்கணும்னாக்கா நாட்டு வெல்லம், ஆர்கானிக் ஜாகரி, நாட்டு சர்க்கரை, எத்தனால் எரிபொருள், பகாஸ் என்ற மூலம், அதாவது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பகாஸ் என்ற மூலப்பொருள் மூலம் மின்சாரம், இதுலேருந்து நம்ம 30லேருந்து 50% லாபத்தை மட்டும் ஈட்டலாம். நீங்கள் விரும்பினா இன்னும் முக்கியமான விஷயத்தெல்லாம் இதை எடுத்து நான் இன்னும் காட்ட முடியும். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம இதை ஏன் பேசணும்னா,
இங்கே இருக்க அரசியல்வாதிகள் வாய்ப்பு கிடைச்சா அவங்க அந்த எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இதெல்லாம் வந்து ஏன் அங்கே போகிறாங்கன்னா, இப்போ இந்த விவசாயம் பண்ணும்போது அவங்களோட விவசாயிகளோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நேச்சர் ஈகோ ஃப்ரீ சிஸ்டம், அதாவது தமிழ்நாடு முழுக்க பச்சை பசேல்னு டிவியில் பார்ப்போம் பார்த்தீங்களா, க்ரீனரியாக இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டாகவே கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது பார்க்க அழகான ஒரு நம்ம நிலத்தை மாற்றலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், விவசாயிகளுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் டைரெக்டாக வந்துட்டு உள்ளே இறங்கும் போது இன்னும் வருமானம் நிரந்தரமாகவும் வேலைவாய்ப்பு நிரந்தரமாகவும் மக்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு இன்கம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒயின் ஷாப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்துக்கு பின்னாடி போகும்போது கண்டிப்பாக வருமானம் இருக்குங்க. இது சாதாரண ஒரு குடிமகன், நான் குடிக்கிற மகன் இல்லை, தமிழ்நாட்டு குடிமகன். அவனுக்கு தெரிகிற ஒரு 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 சின்ன விஷயம் இது. ஒரு அரசியல்வாதி நமக்கு சேவை செய்கிறவங்க உங்களுக்கு தெரியாதாங்க இதில்? அதாவது நீங்கள் போட்டி போடுறீங்க, இண்டஸ்ட்ரியல் வரணும், அதாவது சிப்காட் மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு டெவலப் ஆனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு வந்து இயற்கையாகவே, அதாவது விவசாய நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதாவது இப்போ நாமக்கல்ல இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பேசினாங்கல்ல, கரும்பு உற்பத்தியை அதிகமாக்கணும்னு. கரும்பு உற்பத்தியை விட்டுட்டு விவசாயி வந்துட்டு அதிக லாபம் தரக்கூடிய டெம்பரரியாக லாபம் தரக்கூடிய, அதாவது வாழைப்பழம், அது மாதிரி சில மாற்று விஷயத்தில் போகிறாங்க. ரீசன் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல. கொள்முதல் விலை வந்துட்டு 3200, அதுலேருந்து மாற மாட்டேங்குது, சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதாவது 4000 அவங்க போராடி அவங்களால வந்துட்டு பெற முடியல. அரசாங்கம் இதை எடுத்து நடத்தினா வியாபார ரீதியாக மட்டும் இல்லாமல் லாபகரமான ஒரு தொழிலாகவே இதை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து ஒரு நல்ல தற்சார்பு பொருளாதார சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை வச்சு இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா.